சோம வல்லியப்பனுடைய கருத்து ரொம்ப புல்லட் பாயிண்ட்ஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். டைரெக்டாக சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். எல்லாருக்குமே பல நூறு முறை பல லட்சம் முறை சொல்லியாச்சு, நேரம் தான் முக்கியம், டைம் ஈக்குவல் டு கரன்சி, கான்டாக்ட் ஈக்குவல் டு கரன்சின்னு சொல்லியாச்சு. அப்போது கான்டாக்ட் கரன்சி ஆகுனா நம்ம டைமை மேனேஜ் பண்ணால் தான் முடியும். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம். தினமும் நாம் பிஸியாக இருக்கிறோம். அப்படி நாம் செய்யக்கூடிய வேலைகளை நமக்கு ஏதாவது பயன் இருக்குதா என்று பார்க்க சொல்கிறார். முதல் விஷயம், எல்லாருமே பிஸி தான். காலைல கட்டிங் போட்டு ஆலமரத்தடியில் தூங்கணும், பிஸியாக தான் இருக்கான். தூங்கணும், சாப்பிடணும், தூங்கணுன்ட்டு. அம்பானி மாதிரி ஆட்கள் 24 ஹவர்ஸும் பிஸியாக இருக்காங்க, உண்மை தான். அப்போது நாமளும் பிஸியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம விதிவிலக்காலாக இருக்க முடியாது. அப்போ நாம் செய்யும் வேலைகளில் ஏதாவது பயன் இருக்கிறதா அப்படின்றது, அந்த அவுட்கம் வந்து ரொம்ப முக்கியம். அதை நம்ம கவனிக்கணும் அப்படின்றத முதல் விஷயம் அவர் சொல்கிறார். ரெண்டாவது, திறமையுடன் சிறப்பாக செய்யும் வேலையை அதிக நேரம் செய்ய வேண்டும். அப்போது தான் இதிலிருந்து நமக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். இதை நாம் செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நம் திறமையை வளர்க்க நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஸோ சிம்பிள். திறமையோடு நம்ம அதிகமாக வேலை செய்யும்போது அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும், வளர்ச்சி கொடுக்கும். திறமை குறைவாக்குனா திறமை வந்து கொஞ்சம் நம்மளை தகுதி உயர்த்திக்கிட்டு அந்த திறமையை உள்ளே போடும்போது நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு அந்த திறமையை உயர்த்ததுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணுன்றதான் அவன் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு மரத்தை வெட்டணுன்னா, இது அப்ரஹாம் லிங்கன் சொன்ன கதை. ஒருவன் வெட்டுவான், வந்து உட்காந்துப்பான். இவன் 10 வாட்டி வந்து வெட்டிட்டு உட்காரும்போது ஒருத்தன் 10 வாட்டிக்கு ஒரு வாட்டி தான் வெட்ட போவான். ஆனால் இவன் 10 வாட்டி வெட்டிட்டு வந்தவனும் ஒரே வாட்டி வெட்ட போகிறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஒரே வாட்டி வெட்ட போகிறவன் நிறைய வெட்டுவான். ஏன்னா மிச்ச நேரம்லாம் வந்து அந்த கத்தியை ஷார்ப்பன் பண்ணிகிட்டு இருப்பான், தீட்டிகிட்டு இருப்பான். அதே போல் தான் நம்ம திறமையை வளர்க்கணுன்றது தான் அவர் முன்வைக்கிற விஷயம். இது நான் எப்போதுமே பின்பற்றக்கூடிய விஷயம். என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே அதான் நான் வச்சுருப்பேன். இது ரொம்ப அந்த புத்தகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள் அப்படின்னு சொன்னால், எப்போதும் செய்வதையே எப்போதும் செய்தால் எப்போதும் கிடைப்பதுதான் கிடைக்கும். இந்த வரியின் அர்த்தம் என்னென்னா, ஒரே செயலை நாம் செய்து கொண்டிருந்தால் ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும். நமக்கு வளர்ச்சி முன்னேற்றம் வரணும்னா கொஞ்சம் மாற்றி செய்யணும், யோசித்து செய்யணுன்றது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ சாப்பிட்றேன், தூங்குறேன், வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வரேன், ஆஃபீஸ் வந்து இந்த வேலையை பண்ணுறேன், மறுபடியும் வீட்டுக்கு போகிறேன்னா ஒரே ரிசல்ட் தான். கொஞ்சம் லெஃப்ட் ரைட்